அன்புள்ள ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். வருகின்ற 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பேச இருக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் மற்றும் ஆராய்ச்சி மையத்துடைய ஐயா வெள்ளையன் ஐயா அவர்களுடைய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நீங்களும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய நேயர்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அதனால நீங்க இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024-25 இந்த ஆண்டுல நடக்கக்கூடிய அந்த மே மாசம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுடைய வாயிலே சொல்லுங்கய்யா. கண்டிப்பா. வணக்கம். 2024 மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியானது ரிஷப ராசி அன்பர்களுக்கு இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்து ஒரு வருட காலம் இந்த குரு பகவான் பலன் கொடுத்திருக்கிறார். இப்போ 12ஆம் இடம் என்பது விரைய செலவுகள் நிறைய கொடுத்துருக்கும். மண்மனை ரீதியாக, வாகன ரீதியாக, தொழில் ரீதியாக நிறைய விரை செலவுகள், நிறைய முதலீடுகள் இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மண்மனையிலேயோ வண்டி வாகனத்திலேயோ சில வம்பு வழக்குகள்லாம் வந்திருக்கும். இப்போ அந்த வம்பு வழக்குகள்லாம் இப்போது தீரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்போது ஜென்மத்தில் இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க இருக்கிறது. ரிஷபராசிக்கு 12இல் இருந்த குரு ஜென்மம், அதாவது 1ஆம் இடத்துக்கு வருகிறது. அப்போ வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மம் என்பது உங்களுடைய உடல். இந்த உடல் ரீதியான சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்பை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்காது. இருந்தாலும் அவ்வப்போது வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மற்றும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் இந்த குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது மிக மிக சிறப்பான ஒரு விசேஷம். இவருடைய பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9ஆம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வை விழுகிறது. 5ஆம் இடம் தன்னுடைய எண்ணம், ஆசைகள், விருப்பங்கள் இதெல்லாம் நிறைவேறும். 2வது, பூர்வீகத்தில் இருந்து சிக்கல்கள் தற்சமயம் இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். 2வது, புத்திரம், இதுவரை புத்திர தடை உள்ள ரிஷப ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கும். அடுத்தது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால இதுவரை இருந்து வந்த தடை விலகி, திருமண தடை மற்றும் சுபகாரியங்கள் தடை, இந்த தடைகள்லாம் விலகி கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமண தடை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 2வது, வெளியூர் பயணங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக இந்த ஆண்டு வெளிநாடு செல்லலாம். வெளிநாட்டில் உள்ள அன்பர்கள், தாயகம் திரும்ப நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக நீங்கள் தாயகம் திரும்பலாம். மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது 9ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெறப்போகிறீர்கள். அனைத்து விதமான பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில், புத்திர பாக்கியம், திருமண பாக்கியம், மாங்கல்ய பாக்கியம், இது அத்தனை விதமான பாக்கியத்தையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார். மேலும் ஜென்மத்தில் குரு இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். சிறு சிறு பாதிப்புகளை மட்டும் கொடுக்கும், ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. இந்த குரு பயிற்சி என்பது ரிஷபராசிக்கு சிறப்பான ஒரு குரு பயிற்சி என்று சொல்லலாம். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது ஜென்மத்தில் குரு வந்தாலும் கூட ரிஷபராசினியர்களுக்கு அந்த குரு பகவான் பார்வை சிறப்பை தரும். பார்வை 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் நினைத்தத குழந்தை பேரு, வெளிநாட்டு தொடர்பு போன்ற வெற்றிகள் அனைத்தையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா.